ரத்னாகர் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரர். ஒருமுறை அவர் நாரதரை மறைத்து கொள்ளையடிக்கும் பொழுது நாரதர், ரத்னாகரே, இப்படி கொள்ளையடிப்பது பாவச் செயல் அல்லவா? இப்படி நீ செய்யும் பாவங்களின் பங்குகளை நீ யாருக்காக சம்பாதித்து கொடுக்கிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டார். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். போ, இப்பொழுதே போய் உனது வீட்டில் போய் கேட்டு வா என்று அனுப்பினார். ரத்னாகரும் தனது வீட்டிற்கு வந்து தனது தாய் தந்தையரிடம் தன்னுடைய பாவங்களில் நீங்கள் பங்கேற்றுக் கொள்வீர்களா என்று கேட்டார். அதற்கு தாய் தந்தையரோ, எங்களை காப்பாற்ற வேண்டியது உனது கடமை, நீ ஏன் பாவ செயல் செய்கிறாய்? நல்ல செயல் செய்து காப்பாற்ற வேண்டியது தானே, நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டனர். மனைவியும் அவ்வாறே மறுத்து விட்டாள். ரத்னாகரின் அகக்கண் திறந்தது. அவர் நாரதரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு தியானம் செய்ய ஆரம்பித்தார். அவரை சுற்றி புற்று தோன்றியது. புற்றுக்கு சம்ஸ்கிருதத்தில் வல்மீக் என்று பெயர். அந்த புற்றிலிருந்து தோன்றிய காரணத்தினால் வால்மீகி என்ற பெயரும் பெற்றார். இவரே ராமாயணத்தை எழுதியவர்.